இந்த அக்டோபர் பீப்புள் வாக்கிங் ரிமைண்டர்ஸ் மாதிரி. தண்ணி குடி, சார்ஜர் எடுத்துக்கோ, லஞ்ச் ஸ்கிப் பண்ணிடாத, ரீச் ஆயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க போன்ல 2% தான் இருக்கு. 12 மணி ஆனாலும் உடனே பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்க உங்களை கேர் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இந்த 1 மணி நேரம் எல்லா துணியும் தொலாவிட்டு கடைசியில பார்த்து துணி எடுக்கிறாங்க பாருங்க, அந்த அக்டோபர் பாண்ட்ஸ் தான். உங்க பெர்ஃபியூம் பிராண்டு, உங்க நாய்க்குட்டி பேரு, நீங்க படிச்ச ஸ்கூல், உங்க ஃபர்ஸ்ட் கிரஷ், 2 வருஷம் முன்னாடி நீங்க அவங்களுக்கு சொன்ன கதை அப்படின்னு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. அக்டோபர் பாண்ட்ஸ் தான் ப்ரொஃபஷனல் ஓவர் திங்கர்ஸ். நீங்க அஸ்தட்டிக்கா போடுறேன்னு ஒரு மரத்தை மட்டும் போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா அது எங்க, என்ன, யாரு கூட, எப்படின்னு ஒரு 100 கொஸ்டின்ஸ் அவங்க மண்டக்குள்ளேயே கேட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஓன் சாய்ஸ் தான், நீயே ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ண அப்படின்றாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சத்தம் இல்லாம சிரிச்சிட்டே சாப்பிட்டு வந்துருவாங்க. அது நல்லா வேற இருந்துச்சும்பாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. உங்க ஸ்மாலஸ்ட் வின்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்க பிக்கஸ்ட் ஃபியரை ஞாபகம் வச்சுக்குவாங்க. அவங்க எவ்வளவு வெயிட்ட தாங்கிட்டு இருந்தாலுமே அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சரியான டைம் வர வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே போட்டு அமுத்தி அமுத்தி வச்சுக்குவாங்க. இன்னும் ஃபீலிங்ஸ் தானோ, அது வெயிட் பண்ணிட்டு மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு, நாளைக்கு, அடுத்த நாள், அடுத்த வாரங்கிற வரைக்கும் உள்ளேயே வச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க லிசன் பண்ணியே பழகிட்டாங்க. ஒருத்தர் அவங்களை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாது. நீங்க ஒரு அக்டோபர் பர்சன் லவ் பண்றீங்கன்னா அவங்க எப்படி கேர் பண்றாங்க, இவ்வளவு பெரிய கிவரா இருக்காங்களே அப்படிங்கறத மட்டும் நினைச்சு அட்மைர் பண்ணாம சில நேரம் அவங்கள மேட்ச் பண்ணுங்க. காரணமே இல்லாம சில நேரம் நீ சந்தோஷமா தான் இருக்கிறியா, எப்படி இருக்கிறேன்னு கேளுங்க. அவியலுக்கு முந்திட்டு நீங்க போய் நீ சாப்பிட்டியா, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா, ஏன் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கிற அப்படின்னு நீங்க முதல்ல கேளுங்க. இந்த அக்டோபர் பீப்புளோட லைஃப்ல இருக்கிற பிக்கஸ்ட் சர்ப்ரைஸே அவங்க மத்தவங்கள எல்லாம் எப்படி லவ் பண்றாங்களோ அந்த மாதிரி அவிகளை லவ் பண்ற ஒருத்தவையில மீட் பண்றது. அந்த மாதிரி ஒருத்தவிகளை அவங்க மீட் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளவு நாளுமே எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஃபைன் அப்படின்னு போட்டுட்டு இருந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சிடுவாங்க. அவிகளையும் ஒருத்தர் கேர் பண்ணிக்கணும்னு நினைச்சு சரண்டர் பண்ணிடுவாங்க.